அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் இன்றைய நம்ம கொஞ்சம் நியூ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். நியூ டெக்னிக் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நோட்லேயே போட்டு உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சுருந்தோம். இப்போ போர்டில் நடத்தி அப்படியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம +2 மேத்தமெட்டிக்ஸில் என்ன பாடம் பார்த்துருக்கோம்னா கலப்பெண்கள் பார்த்துருக்கோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். அதில் எக்ஸசைஸ் 2.4ல் சம் நம்பர் 4, அந்த சம் நம்பர் 4 எல்லாருமே நீங்கள் 4 அந்த புக் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். The complex numbers u, v and w are related by the equation 1 by u equal to 1 by v plus 1 by w, and v and w are given like this. V is the complex number 3 minus 4i and w is 4 plus 3i. Based on this relation, write u in rectangular form. அதாவது u, v, w அப்படிங்கிற கலப்பெண்கள் இந்த மாதிரி தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது எனில் u-வை செவ்வக வடிவில் எழுதுக. இதுதான் கணக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 1 by u equal to 1 by v plus 1 by w அப்படிங்கிற தொடர்பில் இந்த v, w அப்படிங்கிற கலப்பெண்கள் இதை பிரதியிடணும். அப்படி பிரதியிடும் போது என்ன ஆகுது பாருங்க, 1 by v அப்படிங்கிற என்ன இருக்குதுன்னா 3 minus 4i இருக்குது, பிளஸ் w என்ன இருக்குது அப்படின்னா 4 plus 3i இருக்குது. இது திட்ட வடிவத்தில் இல்லை, அதாவது செவ்வக வடிவத்தில் இல்லை. அப்போ இதை செவ்வக வடிவத்தில் எழுதணும்னா என்ன செய்யணும்னா இதனுடைய இணை கலப்பெண்ணால பெருக்கி வகுக்கிறோம். அதாவது இதனுடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்போ 3 minus 4iக்கு கான்ஜுகேட் என்ன, 1 by 3 minus 4i இன்ட்டு, அதாவது இணை கலப்பெண் எப்படி இருக்கணும், அதாவது இமேஜினரி பார்ட்டுக்கு குறி மாற்றணும். அப்போ இங்கே -4 +4 மாற்றிக்கிட்டீங்கன்னா அப்போ 3 plus 4i by 3 plus 4i அப்படின்னு பிரிக்கலாம். ப்ளஸ் இதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 1 by 4 plus 3i இருக்குது. அப்போ இதை 4 plus 3i எழுதிட்டு இதனுடைய இணை கலப்பெண் என்ன, 4 minus 3i. நம்ம 4 minus 3i ஆல பெருக்கி வகுக்கிறோம். ஒரே நம்பரால பெருக்கி வகுத்தா அதனுடைய மதிப்பு மாறாது. எதால பெருக்கிறோம்னா பகுதியினுடைய இணை கலப்பெண் டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம். அப்போ எப்படி வருது பாருங்க, தொகுதியில் என்ன இருக்குன்னா 3 plus 4i by, இது எப்படி இருக்குன்னா இது ஒரு கலப்பெண், இது அதனுடைய இணை கலப்பெண்ணா இருக்குது. அப்போ இது ரெண்டையும் பெருக்கிற பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். 3 ஸ்கொயர் 9 plus 4 ஸ்கொயர் 16. அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா a plus ib into a minus ib அப்படின்னா a plus ibங்கிறது ஒரு கலப்பெண், a minus ibங்கிறது அதனுடைய இணை கலப்பெண். இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அப்போ இதை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. இங்கே a இது b இருக்கா, இங்கே a b a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் போட்டுருக்கு. இது கலப்பெண்களில் சாத்தியம். சாதாரணமாக இயற்கை இருக்கிற அல்ஜீப்ராவில் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் வரை, இங்கே a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் போட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே 4 minus 3i, இப்போ 4 minus 3i by 4 plus 3i into 4 minus 3i எவ்வளோ ஆயிருக்குன்னா 16 plus 9. இது a plus b, a minus b ங்கிற வடிவத்தில் இருக்குது. அப்போ இது என்ன பாருங்க, 3 plus 4i வகுத்தல் இங்கே 9 16 கூட்டினா 25 plus 4 minus 3i, இங்கேயும் 16 plus 9 அப்படின்னு சொன்னீங்கன்னா 25 கிடைச்சிடும். அப்போ இதை மீச்சியமாக எடுக்கிறோம். 25 இங்கே 25, அப்போ 25 தான் மீச்சியமா. அதாவது டினாமினேட்டர் காமன் டினாமினேட்டர், அப்போ எல்சிஎம் 25. அப்போ நியூமரேட்டர் அப்படியே எழுதுங்க, 3 plus 4i இங்கே இருக்கிற அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் 4 minus 3i இது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா இது ரெண்டையும் கூட்டுறோம். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க, 3 plus 4 7 கிடைச்சிடும். இப்போ ஈக்குவல் டு 7. இங்கே 4i minus 3i, 4i minus 3i அப்படின்னா 4 minus 3 1. அப்போ ப்ளஸ் 1i by இங்கே என்ன இருக்குன்னா 25. இதுதான் 1 by u. 1 by u நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 7 plus i by 25 கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால்
u தான் வேணும். அப்ப u கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இது அப்படியே தலைகீழா போடுங்க. அப்படியே தலைகீழா போட்டீங்கன்னா u = 25/7 + 5 கிடைச்சிருச்சு. ஆனா இது வந்து செவ்வக வடிவத்தில் இல்ல, ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இல்ல. இத ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாத்தணும். இது எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாத்துறது? அதே மாதிரி முன்னாடி என்ன செஞ்சோமோ அதே மாதிரி இந்த பகுதியினுடைய இணை கலப்பெண்ணால பெருக்கி வகுக்கிறோம். இதனுடைய இணை கலப்பெண் என்ன? 7 - i பெருக்கி அதே 7 - i ஆல வகுக்கிறோம். = அப்ப மேல 25 அப்படியே வச்சுங்க இன்டு 7 - i அப்படியே இருக்கும். கீழ இது ஒரு கலப்பெண் a + b, இது a - b. இதனுடைய இணை கலப்பெண். அப்ப இந்த இணை கலப்பெண் இந்த பெருக்கனால பார்த்தோம் என்னது? a² + b². அப்ப 7² அப்படினா 49 + 1. அதாவது இங்க வந்து i உடைய கெழு வந்து 1 இருக்குது இல்லையா? அவ்வளவுதான். அப்ப = 25 இன்டு 7 - i பை 49 1 கூட்டினா 50. அப்ப ஒரு 25 25, ரெண்டு 25 50 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டோம். அப்ப என்ன கிடைச்சதுன்னா 1/2 இன்டு 7 - i கிடைக்குது. அது இப்படி கூட எழுதிக்கலாம். எப்படி? இந்த 1 உள்ள பெருக்கினீங்கன்னா அதே தான் கிடைக்கும். அப்ப 7/2 minus 1/2 into I. அதாவது இது எப்படி பிரிக்கிறோம்னா 7/2 minus 1 அதாவது minus I/2 னு வரும். அதுக்கு 1/2 into I னு பிரிச்சிட்டோம். அப்ப uங்கற கலப்பெண் எப்படி கிடைச்சது? 7/2 minus 1/2 I னு கிடைச்சது. இதுதான் ஒரு கலப்பெண்ணினுடைய செவ்வக வடிவம். அதாவது 7/2 அப்படிங்கிறது ரியல் பார்ட், அதாவது மெய் பகுதி. -1/2 அப்படிங்கிறது கற்பனை பகுதி. சரியா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்த கணக்கு மறுபடியும் இப்போ பார்க்கலாம். அடுத்தது சம் நம்பர் 5 பாருங்க. Prove the following properties. Z is real if and only if Z equal to Z bar. Z ரியலா இருந்ததுன்னா Z வந்து Z பார்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே இரண்டாவது real part of Z ங்கிறது Z plus Z bar by 2 and imaginary part of Z equal to Z minus Z bar by 2i அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்க. முதல்ல என்ன சொல்லிக்கிறாங்க? Z இப்போ நம்ம வந்து if and only if னு சொல்லிக்கிறாங்க. அதாவது நீங்க தமிழ் மீடியத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். Z ஒரு மெய் என இருந்தால் மட்டுமே Z equal to Z bar அர்த்தம். அதாவது Z மெய்யா இருந்தது அப்படின்னு சொன்னா Z equal to Z bar அப்படிங்கிறது ஒண்ணு. Z bar எடுத்துக்கிட்டு Z மெய்ன்னு ப்ரூவ் பண்றது இன்னொரு பகுதி. ரெண்டு பகுதியா அதை பண்ணணும். அதை முதல்ல பாருங்க. Z ஒரு மெய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது Z is real எடுத்துக்கிறோம். அதாவது பொதுவாகவே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். இப்போ Z அப்படிங்கிற ஒரு கலப்பெண்ணை 2 + 3i எடுத்துக்கிட்டா நல்லா இந்த வாரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். Z வந்து 2 + 3i எடுத்துக்கிறோம். இதில் 2ங்கிறது மெய் பகுதி, 3ங்கிறது கற்பனை பகுதி. இதில் மெய் அப்படின்னு சொன்னோம்னா இது வரக்கூடாது. இப்போ வந்து Z வந்து முழுதும் மெய் அர்த்தம். ஏன்னா Z வந்து 2 மட்டும் இருக்குது. அப்போ Z வந்து 2 மட்டும் இருக்குதுன்னா Z வந்து முழுதும் மெய் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது கற்பனை பகுதி இல்லை அப்படின்னு சொன்னா. அதனால பொதுவாக வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா Z x + iy எடுத்துக்கிறோம். அதில் yங்கிறது கற்பனை பகுதிங்கிறதுனால Z வந்து x மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ Z ஒரு மெய் அப்படின்னா Z equal to x மட்டும் தான். அதாவது கற்பனை பகுதியே இல்லை. அப்போ கற்பனை பகுதி இல்லாமல் ஒரு கலப்பெண் இருந்ததுன்னா அதனுடைய இணை கலப்பெண் அதே தான். இது முன்னாடி கணக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். Z 2 இருந்தால் Z பாருடைய மதிப்பு வந்து 2 தான். இது வந்து முன்னாடி கிளாஸ்லேயே நான் நடத்திருக்கிறேன். இப்போ Z 2னா Z பார் 2 தான். அப்போ Z பார் வந்து x. அப்போ Z பார் எப்படி இருக்குது? x இருக்குது. அப்போ Z equal to Z பார். அப்போ Z மெய்யா இருந்தது, அதாவது Z ரியலா இருந்ததுன்னா Z equal to Z பார் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்க. கான்வர்ஸ்லி, அதாவது இதனுடைய மறுதலையாக let Z equal to Z bar. Z வந்து Z bar நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்ப என்ன நிரூபிக்கணும்? Z ஒரு மெய்யெண்ணு நிரூபிக்கணும். அப்ப Z வந்து கற்பனை பகுதி வராம x மட்டும் வரும்னு சொல்லணும். அப்ப Z ங்கிறது x + iy எடுத்துக்கிட்டா Z bar என்னவா இருக்கும்? x - iy இருக்கும். அப்ப இங்க x இருக்குது, இங்க +iy, இங்க x இருக்குது -iy. அப்ப இந்த x என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இங்க iy இருக்கு, இங்க வந்து -iy, அது இடத்துக்கு கொண்டு வந்தா +iy வந்துரும். iy + iy = 0. அப்ப 2iy = 0. அப்படினா y = 0.
ஏன் 2i தான் 0 கிடையாது? 2ங்கிறது ஒரு எண், ஒரு முழு எண். அப்போ அது 0வா இருக்காது. iங்கிறது ஒரு கற்பனையானது, அதுவும் 0 கிடையாது. அப்போ எதுதான் 0வா இருக்கிறது பாயிண்ட் இருக்குது? y ஈக்குவல் டு 0. உதாரணத்துக்கு 3x ஈக்குவல் டு 0னா 3 0 கிடையாது, இதுதான் 0, x தான் 0. அதே மாதிரி 2i by 0வா இருக்குன்னா y தான் 0. அப்போ implies z ஒரு மெய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா y 0ன்னு சொல்லி y 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. அப்போ இந்த z ஈக்குவல் டு x plus iy ல y 0 வந்துச்சு. அப்போ z வந்து ஒரு மெய், அதாவது z வந்து ரியல்னு சொல்லிக்கலாம். அதாவது ரெண்டு பகுதியாக நிரூபிச்சிருக்கிறீங்க. மெய்ன்னு எடுத்துக்கிட்டு z ஈக்குவல் டு z பார்னு ப்ரூவ் பண்ணோம். z ஈக்குவல் டு z பார்னு எடுத்துக்கிட்டு z வந்து ஒரு மெய்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்து அதிலே ரெண்டாவது பகுதி பாருங்க. ரியல் பார்ட் ஆஃப் z, ரியல் பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு z plus z bar by 2. அதே இது imaginary part of z equal to z minus z bar by 2i ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன எடுத்துக்கறோம்னா z ஐ x plus i ன்னு எடுத்துக்கறோம். z equal to x plus iy. அப்ப z bar என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும் x minus iy வந்துச்சு. z x plus iy ஆ இருந்தா z barங்கிறது x minus iy. சரி, இப்போ ரெண்டையும் கூட்டுறோம். z plus z bar. அப்ப z plus z bar எவ்வளவு? இங்க பாருங்க, z எங்க இருக்கு, z bar எங்க இருக்கு? இது plus x, இதுவும் plus x. x ஐயும் x ஐயும் கூட்டினா எவ்வளவு? 2x கிடைச்சிடும். இந்த iy ஐயும் minus iy கூட்டினா கேன்சல் ஆயிடும். இந்த iy இங்க minus iy கேன்சல் ஆயிடும். அப்ப 2x மட்டும்தான். இந்த ரெண்டையும் கொண்டு வந்து வகுத்தீங்கன்னா z plus z bar by 2 equal to x. இந்த xங்கிறது இந்த z-ங்கிற கலப்படம்ல மெய்ப்பகுதி. மெய்ப்பகுதி நம்ம எப்படி குறிப்போம்? ரியல் பார்ட் ஆஃப் z ன்னு குறிப்போம். அப்ப z plus z bar by 2 அப்படிங்கிறது z-னுடைய மெய்ப்பகுதி, ரியல் பார்ட் ஆஃப் z. புரிஞ்சுதா? இதே மாதிரி இங்க பாருங்க. இப்ப z plus z bar பண்ண மாதிரி z minus z bar பண்ணலாம். அப்ப z minus z bar இது அப்படியே வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் குறி மாத்திக்கலாம். அப்ப இது minus x வந்துரும், இது plus iy வந்துரும். இங்க இருக்கிற plus x உம் இங்க இருக்கிற minus x ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க ஒரு iy இங்க plus iy மாறினதால ரெண்டு iy மாறிடுச்சு. அதாவது முன்னாடி நீங்க போற பாருங்க. அதாவது z-ங்கிறது x plus iy, நல்லா கவனிங்க. z barங்கிறது x minus iy. இப்ப ரெண்டையும் கழிக்கிறோம். இது வந்து இத கழிக்கிறோம். z minus z bar. அப்ப இங்க minus z bar, இது minus x, இது plus iy. அப்ப z minus z bar அப்படிங்கிறது x போயிடும், iy கூட்டினா 2y. சரியா? இது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டுருக்கோம். சரி, அப்ப z minus z barங்கிறது என்ன கிடைச்சது? 2iy. அதான் இங்க எழுதிக்கிறோம், 2iy எழுதிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு இங்க கொண்டு வந்து வகுத்துறோம். அப்ப z minus z bar by 2i equal to y. இப்போ y-ங்கிறது என்ன? y-ங்கிறது imaginary part. So imaginary part of z. அப்ப z minus z bar by 2i அப்படிங்கிறது imaginary part of z-க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த கணக்கு பாருங்க. 7வது கணக்கு போயிடலாம். 7வது கணக்குல show that அதில் ரெண்டாவது பார்த்து மட்டும் போடலாம். இந்த மாதிரி கணக்கு இருக்கு. 19 minus 7i by 9 plus i whole power 12 plus 20 minus 5i by 7 minus 6i whole power 12 அப்படிங்கிறது பியூர்லி ரியல். இது ஒரு ரியல் சொல்றாங்க. அதாவது இது வந்து முழுதும் மெய் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். இந்த கலப்பெண், அதாவது z-ங்கிறது ரெண்டு இருக்குது, இதெல்லாம் கூட்டி இது வந்து மெய் அப்படின்னு சொல்லணும். ஒரு கலப்பெண் மெய்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி பண்பு படிச்சிருக்கிறோம். என்ன பண்பு படிச்சிருக்கிறோம்னா z equal to z bar இப்படி வந்ததுன்னா அது வந்து முழுதும் மெய். முன்னாடி கூட போட்டோம். சரியா? z is real அப்படின்னு சொன்னா z equal to z bar போட்டோம் இல்லையா? அப்ப z equal to z bar நிரூபிச்சா போதுமானது. அப்ப இந்த z-ங்கிற கலப்பெண்ணை நம்ம கண்டுபிடிச்சோம், கொடுத்துருக்காங்க. இதுக்கு z bar கண்டுபிடிச்சு அதுவும் z ஒன்றுதான் சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம்னா இது மெய்ன்னு சொல்லிடலாம், வேற ஒன்றும் தேவையில்லை. சரியா? சரி, அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல இதை வந்து திட்ட வடிவத்தில் எழுதணும். அதாவது செவ்வக வடிவத்தில் எழுதணும், ரெக்டாங்குலர் ஃபார்ம். இப்போ ரெக்டாங்குலர் ஃபார்ம் எழுதுறதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க. அதை z தான் எழுதுறேன். z ஈக்குவல் டு 19 minus 7i by 9 plus i into 9 minus i
by 9 minus I. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு இணை கலப்பெண் எடுத்து பெருக்கி வகுத்துருக்கோம். இப்போ இந்த வடிவத்தில் இருந்ததுன்னா இதை நம்ம இந்த மாதிரி திட்ட வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு செய்ய வேண்டிய வேலை இதுதான். அப்போ 9 minus I by 9 minus I whole power 12 அப்படியே இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கேயும் 20 minus 5I by 7 minus 6I into the 7 minus 6I உடைய இணை கலப்பெண் என்னன்னா 7 plus 6I by 7 plus 6I whole power 12. இதையும் அப்படியே எழுதிக்கலாம். அப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம சுருக்கிறோம். அப்போ இதை வந்து தொகுதி வந்து பெருக்கிற நியூமரேட்டர் தனித்தனியாக படிக்கிறோம். 9ஐயும் 19ஐயும் பெருக்கிறோம். 9 9 81 1 மீதி 8 1 9 9 9 8 171. அதுக்கப்புறம் 19 இன்ட்டு மைனஸ் ஐ மைனஸ் 19I. அப்புறம் 7 இன்ட்டு 9 63 மைனஸ் 63I. அதுக்கப்புறம் மைனஸ் 7 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 7 வந்துடும். I இன்ட்டு I ஸ்கொயர். அப்போ ப்ளஸ் 7 I ஸ்கொயர் வந்துச்சு. கீழே இது ஒரு கலப்பெண், அதனுடைய இணை கலப்பெண். அப்போ a plus b a minus b a plus ib a minus ib. அப்போ என்ன ஆகும்? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் தான் 81. இது வந்து ப்ளஸ் 1 ஹோல் பவர் 12. அதே மாதிரி ப்ளஸ் இங்கே இது ரெண்டையும் பெருக்கிறோம். 20 7 பெருக்கினா 140. 20 6 பெருக்கினா 120 I. 5 7 பெருக்கினா 35 I. 5 6 பெருக்கினா மைனஸ் 30 I ஸ்கொயர். ஏன்னா I இன்டு I ஸ்கொயர். கீழே ஒரு கலப்பெண், அதனுடைய இணை கலப்பெண். அப்போ a மைனஸ் IB a பிளஸ் IB இருக்கு. அப்போ a ஸ்கொயர். அப்போ 7 ஸ்கொயர் 49 6 ஸ்கொயர் 36 ஹோல் பவர் 12. இது நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ இதை சுருக்கிறோம். அப்போ இங்கே 171 இங்கே I ஸ்கொயருக்கு என்ன ஆகிடும்? மைனஸ் 1 வந்துடும். அப்போ 171 இங்கே 19 63 கூட்டுறோம். 9 3 12 மீதி 1 7 1 8 ரெண்டுக்குமே மைனஸ் இருக்கனால மைனஸ். இங்கே I 7 I ஸ்கொயருக்கு மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 7 மைனஸ் 7 வந்துச்சு. பை 81ஐயும் 1ஐயும் கூட்டிங்கன்னா 82 ஹோல் பவர் 12 ப்ளஸ். அதே மாதிரி பாருங்கள் 140 இருந்து 140 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 120 இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா 35. அப்போ 10ல் 5 போனால் 5. இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். 11ல் 3 போனால் 8 ப்ளஸ் 85 I. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 30 வந்துருச்சு. ஏன்னா இங்கே மைனஸ் 30 இருக்குது. I ஸ்கொயருடைய மதிப்பு மைனஸ் 1 தெரியும். அப்போ இது மைனஸ் மைனஸ் சேர்த்து ப்ளஸ் 30 வந்துச்சு. வகுத்தல் 49 36 கூட்டுங்க. 6 9 15 மீதி 1 1 3 4 4 4 8 85 ஹோல் பவர் 12 ஈக்குவல் டு 171ல் 7 போனால் எவ்வளோ வரும் பார்க்கலாம். 177 அதாவது 11ல் 7 போனால் 4. இங்கே என்ன இருக்கும்? 6 இருக்கும். இங்கே 164. இங்கே மைனஸ் 82 I பை 82 ஹோல் பவர் 12 ப்ளஸ் மறுபடியும் என்ன இருக்குது? 140ஐயும் 30ஐயும் கொடுத்தீங்கன்னா 170 ப்ளஸ் 85 I பை 85 ஹோல் பவர் 12. இப்போ இதில் வந்து என்ன வெளியில் இருக்க முடியும்னு பாருங்க. இது என்ன வெளியில் இருக்கலாம்னா 82 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா 82 2 தடவை பார்த்தா 164 இல்லையா? இப்போ இதுக்குள்ள 82 அப்படியே பக்கத்துலேயே வெளியில் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் ப்ராக்கெட் அப்படியே இருந்தோம். இங்கே எவ்வளவு? 2. ஏன்னா 2 இன்ட்டு 82 164. இங்கே மைனஸ் I பை 82. இது எல்லாத்துக்கும் அடுத்து என்ன பண்ணணும்னா 12 பண்ணணும். இதை வந்து மாற்றிருக்கணும். இது அப்படியே இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது அப்படியே எதுவுமே பண்ணல. இதில் மட்டும் வெளியில் 82 எடுத்தோம். அதே மாதிரி இங்கே என்ன எடுக்கணும் பாருங்களா? 85 எடுத்துடலாம்.
ஏன்னா 85 ரெண்டாவது பெருக்கினா 170. அப்போ இங்கே 2 ப்ளஸ் ஒரு ஐ உள்ள பெருக்கி பாருங்க. 2 × 85 170, 85 × I 85 வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் 85 ஹோல் பவர் 12. இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த 82ஐயும் 82ஐயும் அடிச்சிட்டோம். இங்கே 85 85 அடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 - I ஹோல் பவர் 12, இங்கே 2 + I ஹோல் பவர் 12 கிடைக்குது. சரியா? அதாவது இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? Z = கிடைச்சிருக்கு. Z = 2 - I ஹோல் பவர் 12 plus 2 + I ஹோல் பவர் 12 கிடைச்சிருக்கு. புரியுதா? அது அவங்க கொடுத்த கலப்பெண்ணை இப்படி நம்ம மாற்றி எழுதிட்டோம். அதுவும் இதுவும் சமம் தான். சரி, இப்போ Z பார் கண்டுபிடிக்கிறேன். அப்போ Z பார் எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 - I ஹோல் பவர் 12 plus 2 + I ஹோல் பவர் 12 ஹோல் பார் அப்படி போட்டாச்சு. அப்படி இதுக்கு பார் எடுத்தா பார். இப்படி இந்த பார் எப்படி உடைக்கணும் பாருங்க. 2 - I ஹோல் பவர் 12 ஹோல் பார் plus 2 + I ஹோல் பவர் 12 ஹோல் பார். இது ஏன் நமக்கு என்ன தெரியுமா? Z1 + Z2 ஹோல் பார் அப்படிங்கிறத Z1 பார் + Z2 பார் நம்மளால பிரிக்க முடியும். அதனால வந்து இப்படி இதை வந்து Z1 இது Z2 அப்போ தனித்தனியாக பாரை பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ இது என்ன செய்யறேன்னா 2 - I ஹோல் பார் ஹோல் பவர் 12 எழுதிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் 2 + I ஹோல் பார் ஹோல் பவர் 12 எழுதிட்டோம். இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா Z பார் ஹோல் பவர் n, அதாவது Z பவர் n ஹோல் பார் அப்படிங்கிறது Z பார் ஹோல் பவர் n சமமாக இருக்கும். Z பவர் n ஹோல் பார் வரும், Z பார் ஹோல் பவர் n சமம். அதனால இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இங்கே இந்த பார் உள்ள கொண்டு போயிட்டு அடுத்த வழியில் கொண்டு வந்துட்டோம். பார் உள்ள போயிடுச்சு, பவர் மேலே வந்துச்சு. அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி பண்ணிட்டோம். இப்போ 2 - I உடைய கான்ஜுகேட் என்ன? 2 + I இதுதான். அப்போ ஹோல் பவர் 12 அப்படியே இருந்துச்சு. இந்த 2 - I என்ன கான்ஜுகேட்? சாரி 2 + I இங்கே 2 - I 2 + I மாறிடுச்சு. இங்கே 2 + I 2 - I மாறிடுச்சு. ஹோல் பவர் 12. அப்போ இதுதான் Z. Z என்ன இருக்குது? 2 - I ஹோல் பவர் 12 இங்கே வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 2 + I ஹோல் பவர் 12. வேணும்னா டிவைட் முடிச்சு எழுதிக்கலாம், மாற்றிக்கலாம் எழுதிக்கலாம். கூட்டல் தான் இருக்குது. கூட்டல் இருக்கிற பொழுது கூட்டல் வந்து பரிமாற்ற பண்பை நிறைவு செய்யும் அப்படிங்கிறதுனால இதை முன்னாடி போட்டுக்கலாம். 2 - I ஹோல் பவர் 12 plus 2 + I ஹோல் பவர் 12 அப்படின்னு வந்துச்சு. இது வந்து Z பார். இப்போ Z பார், ஆனால் இது வந்து என்னதான்? இதுதான் Z Z பார் அப்போ ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ Z Z பார் அப்படின்னு கிடைச்சிச்சு. அப்போ Z இது வந்து Z பார் இல்லை Z. ஸோ Z பார் Z கிடைச்சிருச்சு. இம்ப்ளைஸ் Z ஒரு மெயின். Z இஸ் ரியல். Z வந்து ரியல் மட்டும்தான் அர்த்தம். சரியா? அதாவது நீங்கள் இதனோட அர்த்தம் என்னன்னா இது அடுக்கு 12, அதாவது Z - I 2 - I 12 தடவை பெருக்கி 2 + I 12 தடவை பெருக்கி சுருக்கினீங்கன்னா அதில் கற்பனை பகுதியே வராது, மெய்ப்பகுதி மட்டும்தான் இருக்கும். அது என்ன மதிப்பு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, மெய்ப்பகுதி மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி போனால் போதுமானது. இதோட முடிஞ்சிருச்சு. இது வந்து அடுத்த கணக்கு வரக்கூடிய இதில் வந்து இந்த ஸ்டெப்பை தான் இங்கே மறுபடியும் மாற்றிருக்கோம். சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து மறுபடியும் நீங்கள் திருப்பி பாருங்கள். கிளாஸ் நோட்டில் காப்பி பண்ணிடுங்க. அடுத்த கிளாஸில் வேறு சம்பளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.